4 நண்பர்கள் ராமு, சந்தியா, விக்கி மற்றும் பிரியா ஒரு அழகான காட்டுக்குள் ட்ரெக்கிங் செல்ல முடிவு செய்கிறார்கள். ராமு வரைபடத்தை வைத்து வழி காட்டுகிறான். ஆரம்பத்தில் உற்சாகமாக பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் செல்லும் அவர்கள் அடர்ந்த காட்டின் அமைதியிலும் பசுமையிலும் மூழ்கிப் போகிறார்கள். மதிய உணவு இடைவேளையின் போது இயற்கையின் மடியில் அமர்ந்து சாப்பிடுவது அவர்களுக்கு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கிறது. இன்னும் கொஞ்ச தூரத்தில் ஒரு அருவி இருப்பதாக ராமு சொல்ல அவர்கள் மீண்டும் நடக்கத் தொடங்குகிறார்கள். ஆனால் நேரம் செல்லச் செல்ல ராமுவின் முகத்தில் குழப்பம் தெரிகிறது. வரைபடத்தில் காட்டிய பாதைக்கும் அவர்கள் செல்லும் வழிக்கும் வித்தியாசம் இருப்பது தெரிய வருகிறது. அவர்கள் வழி தவறிவிட்டார்கள் என்பதை உணர்ந்ததும் பிரியா பயத்தில் அழ ஆரம்பிக்கிறாள். விக்கி, எப்போதும் நகைச்சுவையாக பேசும் அவன் கூட சூழ்நிலையின் விபரீதத்தை உணர்ந்து அமைதியாகிறான். சந்தியா பதட்டப்படாமல் யோசிக்க முயற்சிக்கிறாள். மாலை மறைந்து இரவு நெருங்குகிறது. காடு இருளால் சூழப்படுகிறது. பறவைகளின் சத்தம் குறைந்து ஏதோ ஒருவித பயம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. ராமு உதவிக்காக கத்தினாலும் அவர்களின் குரல் அந்த அமைதியான காட்டில் எதிரொலித்து திரும்புகிறது. செய்வதறியாது ஒரு மரத்தடியில் ஒடுங்கி உட்காருகிறார்கள். குளிரும் பயமும் அவர்களை வாட்டுகிறது. தூரத்தில் ஏதோ ஒரு விலங்கு உருமும் சத்தம் கேட்க பிரியாவின் பயம் இன்னும் அதிகமாகிறது. ராமு தனது சட்டையை கழற்றி பிரியாவிற்கு கொடுக்கிறான். அவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அமைதியாக இருக்கிறார்கள். அந்த இருண்ட காட்டில் அவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது? அவர்கள் வீடு திரும்புவார்களா?